ஹாய்! இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு தான் பண்ண போறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒன் பாட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இது வந்து இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா இருக்காது. 5 மினிட்ஸ் தான். நீங்க பார்த்துட்டு வீட்ல ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். அதில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய். நான் வந்து மாங்காய் தோல் சீவி வச்சுருக்கேன். எதனாலனா தோல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்தது, கருப்பு கருப்பாக இருந்தது. இப்போ சீசன் இல்லைன்றதுனால அந்த மரத்தில் உரசி அப்படியே வருது மாங்காய். ஸோ அதனால் சீவிட்டேன். தோலை வந்து பில் ஆஃப் பண்ணிட்டேன். மற்றபடி 2 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். நீங்கள் வேறு பாத்திரம் வச்சுக்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். பட் குக்கர் லிட்டு போட்டு பண்ணலை. குக்கர் வந்து நார்மலாக லிட்டு போடாமல் நார்மலாகவே நான் பண்ண போகிறேன். மூடி போட்டு மூடி தான் பண்ண போகிறேன். அது அடிகனமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம என்னென்ன காயெல்லாம் வச்சுருக்கோமோ அந்த காயெல்லாம் லைட்டாக வந்துட்டு நம்ம ஒரு வதக்க போகிறோம். எதுக்காக அது பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து சம்டைம்ஸ் இந்த வாழைக்காய், கத்திரிக்காய், சேனக்கிழங்கு கூட போடுவாங்க. நான் இன்றைக்கி சேனக்கிழங்கு போடல. மற்ற எல்லாமே போட்டிருக்கேன். வாழைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம அரிசி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் எடுத்துகிட்ருக்கேன். இதோட ஸ்பெஷலே வந்து ரேஷன் அரிசியில் தான் பண்ணணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இது டேஸ்ட் வரும். நார்மல் பொன்னி அரிசிலையும் நம்ம செய்யும்போது செய்யலாம். பட் எனக்கு அதை விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். இது இல்லைன்னா நான் நார்மல் வீட்டில் உள்ள அரிசியில் பண்ணுவேன். இன்றைக்கி என்கிட்ட வந்து ரேஷன் அரிசி இருந்தது. நல்ல அரிசியாக என்கிட்ட இருந்ததுன்றதுனால நான் அதை எடுத்துக்கிறேன். அது ஒரு 4 உலக்கு எடுத்துக்கிறேன். அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு சின்ன டம்ளர் சைஸ் தான் இந்த உலக்கு. இதில் தான் நான் எப்போவுமே அரிசி எடுத்துப்பேன். அதில் வந்து நான் ஆக்சுவலாக 3:30க்கு 1:30 அப்படின்ற கணக்கில் எடுக்கலான்னு நினச்சேன். பட் நான் மறந்து 4 எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுட்டேன் அன்றைக்கி. ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். 3:30 பங்கு வந்து அரிசினா 1:30 பங்கு பருப்பு, அதாவது துவரம் பருப்பு தான். சிறுபருப்புலாம் யூஸ் பண்ணவே கூடாது. நோ காம்ப்ரமைஸ். சிறுபருப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு பொங்கல் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்டைலில் திருநெல்வேலி ஸ்பெஷலில் எங்கள் ஊர்லலாம் நாங்கள் பண்ணுறது இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவோம். சிறுபருப்பு யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து கடையில் வாங்கின துவரம் பருப்பு தான். ரேஷனில் உள்ளது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். பட் என்கிட்ட இது இருந்ததுனால நான் இதை எடுத்துக்கிறேன். இது ஒரு பங்கு எடுத்துருக்கிறேன். 4 பங்கு வந்து அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ அதை எடுத்து தனியாக களைஞ்சி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, மாங்காய், சின்ன வெங்காயம் இது எல்லாமே போட்டு இதையும் ஒரு வதக்கிடலாம். இது வதக்கிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம கொஞ்சமாக கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்துக்கோங்க. நான் போடுறது எல்லாமே இந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும். கல் உப்புக்கு பதிலாக தூள் உப்பு போடுறது, ராக் சால்ட் போடுறது, அப்புறம் வந்து துவரம்பருப்புக்கு பதிலாக சிறுபருப்பு போடாதீங்க. நான் என்ன செய்கிறேன்னா ரொம்ப சிம்பிளானது தான். நான் இன்க்ரீடியண்ட்டு தான் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டைலில் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ கல் உப்பு மஸ்ட்டு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், வீட்டில் இருக்கிற மஞ்சள் பொடி. ஸோ அந்த தண்ணி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 1க்கு 2 பங்கு. ஸோ நான் வந்து கணக்குக்கு 5 எடுத்ததுனால நான் 10 பங்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ 5 உலக்கு எடுத்துருக்கிறேன்னா 5 டம்ளர் கணக்கு பருப்போடு சேர்த்துனா ஸோ 10க்கு வந்து தண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து பாஸ்மதி அந்த மாதிரி அரிசியில் நம்ம செய்யும்போது கொஞ்சம் குறைச்சிப்போம். இது வந்து ரேஷன் அரிசி, நார்மல் அரிசிங்கிறதுனால எனக்கு இந்த அளவு போதும். இந்த சக்தி மல்லித்தூள் என்கிட்ட மல்லித்தூள் தனியாக இல்லை, அதனால் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் நம்ம வச்சுருக்கிற குழம்புத்தூள் நம்ம வீட்டில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சாம்பார் தூள்னு சொல்லலாம், குழம்பு பொடின்னு சொல்லலாம். ஸோ அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் மல்லித்தூள் மட்டும் போட்டு நீங்கள் தாளித்து கொட்டியும் பண்ணலாம். பட் நான் கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக அந்த தூள் கொஞ்சம் கலந்துக்கிறேன். ஆனால் அது கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அளவாக கலந்துக்கணும். ஏன்னா அதில் மிளகாய் எல்லாமே நான் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா தனியாக நம்ம தாளிக்கும் போது கூட நம்ம வந்து மிளகாய் வந்து வத்தல் இருக்குது இல்லையா, மிளகாய் வத்தலை வந்து கிள்ளி போட்டு தாளிப்போம். ஸோ அதிலேருந்து கொஞ்சம் காரம் இறங்கும். அதனால் நீங்கள் வந்து அளவாக சேர்த்துக்கணும். நீங்கள் என்ன மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம், மல்லித்தூளும் சேர்த்துருக்க மாதிரி சேர்த்துக்கலாம். பட் வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. காரம் பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து புளி ஆக்சுவலாக ஆட் பண்ணணும், நான் பண்ணலை. எதுக்காக அப்படின்னா நான் வந்து மாங்காய் போட்டிருக்கேன். ஸோ மாங்காய் நீங்கள் போடலை அப்படின்னா நீங்கள் புளி ஆட் பண்ணலாம். மாங்காய் கம்மியாக போட்டாலும் புளி கொஞ்சம் போடலாம். பட் நான் மாங்காய் வந்து ஜாஸ்தியாக போட்டிருக்கிறதுனால புளி போடலை. அப்புறம் வந்து தனியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு சட்டியில் வந்துட்டு நல்லெண்ணெய் விடணும். கண்டிப்பாக நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று விடணும்.
நீங்கள் வேறு எந்த கோல்டு வின்னர் அது இது சன்ஃப்ளவர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அது போட்டு கொஞ்சமாக கடுகு, அப்புறமா வந்து இந்த மாதிரி மிளகா வத்தலை கிள்ளி போட்டுட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி, கண்டிப்பாக பெருங்காய பொடி போடணும். நீங்கள் கட்டி பெருங்காயம் தூள் பண்ணி கூட போடலாம். ஆனால் இந்த தாளிக்கும் போது இது போடுவேன் நான். இப்படி போட்டு தான் நான் நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்து அதில் பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிடுவேன். அந்த அரிசி இருக்குது இல்லையா, அது வெந்துட்டுருக்கு, பாதி வெந்திருக்குல்ல, அதில் ஆட் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து நானே வந்து வீடியோ எடுத்துகிட்டு நானே சமைக்கிறதுனால என்னால் அந்த கொட்டுறதெல்லாம் காட்ட முடியல. ஏன்னா அதுக்கு 2 கை வேணும். ஸோ எனக்கு எடுக்கிறதுக்கெலாம் யாரும் இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்கும். ஸோ நானே எடுத்துக்கிறதுனால அந்த இதை உங்களுக்கு காட்ட முடியல. இல்லைன்னா அது நல்லா காட்டியிருப்பேன் நான் உங்களுக்கு ஊற்றுறத. இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சிருச்சுன்னா அதில் நிறைய ரைஸ் வேஸ்ட் ஆகிடும். நடுவு மூடி போட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து எடுத்து கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரெடி ஆகிடும். இது வந்து திருநெல்வேலி ஏரியாவில் செய்கிற மெத்தடு தான். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.